அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. சனி பெயர்ச்சியும் மற்றும் அதற்கான பலன்களையும் பரிகாரங்களையும் பற்றி தான் நாம் இப்போது இந்த பதிவில் பார்க்க போகிறோம். சனி பகவான் கும்பத்தில் இருந்து மீனத்திற்கு இடம்பெயர்ந்தார். நண்பர்களே, சனி பெயர்ச்சி ஜோதிடத்தில் சனி பகவான் ஒரு ராசியில் இருந்து அடுத்த ராசிக்கு மாறும் நிகழ்வே சனி பெயர்ச்சியாகும். சனீஸ்வரன் ஒவ்வொரு ராசியிலும் 2.5 ஆண்டுகள் தங்குகிறார். அந்த வகையில் சனீஸ்வரன் கடந்த 2.5 ஆண்டுகளாக கும்ப ராசியில் நிலை கொண்டிருந்தார். இதனிடையே கடந்த 2.5 ஆண்டுகளாக கும்ப ராசியில் நிலை கொண்டிருந்த சனி பகவான் இன்று மீன ராசிக்கு இடம்பெயர்ந்தார். இன்று காலை 8:24 மணிக்கு சனி பகவான் கும்ப ராசியில் இருந்து மீன ராசிக்கு இடம்பெயர்ந்தார். இந்த நிலையில் கும்ப ராசியில் இருந்த சனீஸ்வரன் மீன ராசிக்கு இடம்பெயர்ந்த நிலையில் ஒவ்வொரு ராசிக்குமான பலன்களும் பரிகாரங்களும் மாறும். இப்போது நாம் மேஷம் ராசிக்கான சனி பெயர்ச்சி பலன்களும் பரிகாரங்களும் பற்றி பார்க்க போகிறோம். நண்பர்களே, மேஷம் ராசி நண்பர்களே, இந்த சனி பெயர்ச்சியின் மூலம் 7.5 சனி முதல் கட்டமான விரய சனி தொடங்குகிறது. உங்கள் ராசிக்கு 10 மற்றும் 11ஆம் இடத்திற்கு அதிபதியான சனி பகவான் இப்போது 12ஆம் இடமான அயன சயன மோட்ச ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் இது ஒரு மாறுதலான பலன்களை தரும் காலமாக அமைந்திருக்கு. விரய சனி என்பது செலவுகள் குறிக்கும் என்றாலும் சனி பகவான் உங்கள் ராசிக்கு தொழில் மற்றும் லாபத்திற்கு அதிபதியாக இருப்பதால் இந்த செலவுகள் அனைத்தும் சுபவிரயங்களாகவும் மற்றும் ஆதாயம் அளிப்பதாகவும் அமையும். நீங்கள் நீண்ட நாட்களாக வெளிநாடு செல்ல முயற்சி செய்தவர்களுக்கு இப்போது விசா மற்றும் பயண வாய்ப்புகள் எளிதாக கிடைக்கும். பொதுவாக உங்கள் ராசியில் சனி பகவான் நீச்சம் பெறுவார் என்பதால் விரயத்தில் அவர் சஞ்சரிப்பது ஒரு வகையில் கெடு பலன்களை குறைக்க உதவும். இளம் வயது மேஷம் ராசினருக்கு இது அனுபவ பாடங்களை கற்றுத்தரும் காலமாகவும் 40 முதல் 50 வயது உடையவர்களுக்கு பொங்கு சனியாக வந்து உழைப்பிற்கேற்ற முன்னேற்றத்தை தரும் காலமாகவும் அமையும். சனி பார்வை 2 மற்றும் 6 மற்றும் 9 ஆகிய இடங்களில் வீழ்வதால் குடும்பம் மற்றும் பொருளாதார ரீதியாக சில சங்கடங்கள் உருவாகும். குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே குறிப்பாக தந்தையுடன் கருத்து வேறுபாடுகள் வர வாய்ப்புள்ளதால் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. பண வரவு சீராக இருந்தாலும் சேமிப்பு கடினமாக இருக்கும். எதிர்பாராத மருத்துவ செலவுகள் அல்லது சுப நிகழ்ச்சிக்கான செலவுகள் வரிசையாகவே ஏற்பட்டு கொண்டிருக்கும். நிதி மேலாண்மையில் அதிக கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது. புதிய முதலீடுகள் செய்யும்போது ஒரு முறைக்கு 2 முறை யோசிப்பது அவசியம். மற்றவர்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுவதை தவிர்க்க வேண்டும். பூர்வீக சொத்து விவகாரத்தில் தற்போதைக்கு அமைதியை காப்பது நல்லது. கூடுதல் பணி சுமைகள் இருக்கும் என்பதால் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் நேர மேலாண்மை மிகவும் அவசியம். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்து அதிபதி 12ஆம் மறைவதால் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு தற்காலிகமாக பதவி உயர்வு அல்லது இடமாற்றம் கிடைப்பதில் தாமதம் ஏற்பட வாய்ப்புள்ளது. வெளிநாடு தொடர்புடைய நிறுவனங்களில் பணியாற்றுபவர்களுக்கு இந்த பெயர்ச்சி நல்ல லாபத்தையும் புகையும் தரும். புதிய தொழில் தொடங்க நினைப்பவர்களுக்கு கூட்டாளிகளை தேர்ந்தெடுப்பதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பணியில் இருப்பவர்கள் மேலதிகாரிகளுடன் வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. தேவையற்ற சிக்கல்களில் இருந்து உங்களை காக்கும் செய்ய வேண்டிய பரிகாரங்கள்: சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்து சிறந்த பலனை தரும். முதியோர்கள் அரவணைகளை மற்றும் வணங்கி ஆசி பெறுவதும், ஆதரவற்றவர்களுக்கு அனாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் காலணிகள் அல்லது கருப்பு ஆடை புளியோதரை தானம் செய்வதும் சனியின் தாக்கத்தை குறைக்கும். வாழ்வில் ரீதியாக நேர்மறையான வழியில் நடப்பதும் மற்றவர்கள் குறைகளையும் பெரிதுபடுத்தாமல் இருப்பதும் சனி பகவானின் அருளை பெற்று தரும். ஒவ்வொரு சனிக்கிழமைகளையும் காகத்திற்கு எள் கலந்த சாதம் வைப்பதும் நாய்களுக்கு உணவிடுவதும் காகம் மற்றும் உங்கள் பிரச்சனைகள் தீரவும் உங்கள் கர்ம வினைகளையும் குறையும். நண்பர்களே, இப்போது மேஷம் ராசிக்கான சனி பயிற்சியும் மற்றும் அதற்கான பலன்களும் பரிகாரங்களும் பார்த்தோம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா அந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு மறக்காமல் நமது ஆன்மீக சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.